என்ன பெத்தோல ஏ சாமி வா அப்பா பாருமா பவானி அப்பா கிட்ட வாப்பா ஏ சாமி வா நம்ம வீட்டுக்கு போலாமா வீட்டுல யாருமே இல்லைமா வா நம்ம ஃபேக்டரிக்கு போயிடலாமா அப்பாவுக்கு புது வழிமா பவானி ஃபேக்டரியில அப்பாவுக்கு உதவியா இருப்ப வாமா பவானி எதுக்குமா இங்க இருக்க ஏவா இவ்வளவு தூரம் வந்திருக்க யாரும் நமக்கு சொந்தம் இல்லையடா கண்ணு தம்பி ரொம்ப நல்லவனாச்சேடாப்பா உன்னை ஆஸ்பத்திரிக்குள்ள கூப்பிட்டு போய் நான் சத்தமா பேசினா கூட அப்பா அப்பா சத்தமா பேசாத மெதுவா பேசுன்னு சொல்லுவேன் அப்பா இங்க வந்து ஏன் அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்க வந்துடுறா வா கண்ணு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவா இருக்க கூடாதுடா கண்ணு ஏப்பா பவானிப்பா எங்கடா போற அப்பா விட்டு எங்கடா போற கேட்டு பவானிப்பா வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம் வாடா ஏப்பா டே அப்படியே அப்பா அப்பாவுக்கு பிடிக்கலையாப்பா நான் தனியா இருக்க முடியலப்பா எனக்கு யாருமே இல்லையப்பா எனக்கு யாரும் இல்லைப்பா இப்படியே வந்துருப்பா உன் அப்பா கையை பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் நம்ம வீட்டுல நீ சாமியா இரு சாமி அப்பா நான் அனாதை ஆயிட்டப்பா அனாதை ஆயிட்டப்பா கடவுளே என் குழந்தை கையை நான் இப்படியா பார்க்கணும் என் பிஞ்சு மேல ஏம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் ஏதோ விஷமோ இல்லை ஒரு முளை கைத்திலேயே என் உயிரை போய்கிட்டு நான் கூட வந்துருவோம்மா எனக்கு ஒரே ஒரு வேலை இருக்குமா அதுக்கு தான் இருக்கு உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் பாரு அவனை மட்டும் அடையாளம் காட்டுப்பா அவனை இந்த கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறம்மா மா பவானி அம்மா பவானி எங்கம்மா போன அம்மா பவானி பவானி டீ குடிச்சா கிளம்புங்கய்யா பெஞ்சு தேஞ்சிட போகுது. சார் தேங்க்யூப்பா. உங்களுக்கு? எனக்கு பசிக்கல சார். தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு வயலினிஸ்ட் சார். இந்த லைட் மியூசிக்லாம் வாசிக்கிறாங்களே? இல்லை சார், மியூசிக் டைரக்டருக்கெலாம் ராஜா சாருக்கெலாம் வாசிக்கிறேன் சார். ஓ சார். ஃபயர் பண்ணு. போய் உட்காரியா. இதுல யார் யோகேஸ்வர? நான் தான் சார். பவாச்சலத்துறங்க மாமாவா? ஆமாம் சார். இந்த கேஸுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இறந்து போன பவானி உனக்கு சொன்னேன் சார். அந்த பொண்ணோட அப்பா சாப்பிடாம இருக்காரு சார். அந்த ஆளு என்ன லூசா? ஒன்னா இருந்த போச்சு கஷ்டம்தான். அதுக்குன்னு எவன் அடிச்சா என்ன கண்டுபிடிச்சிங்களா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு தாட்டு போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறேன். வயசான ஆளாச்சான்னு பாக்குறேன். இல்ல சரி, அந்த ஆள் உனக்கு என்ன ரோவு முறை? மாமா முறை சார். சார், அந்த கார் யார் ஓட்டினா தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? தண்டனை கொடுத்து அப்ப நாங்க எதுக்கு நாக்கு வலிக்கிறக்கா? கொன்னவன் யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் மனசாரும் சார். டெய்லி 10 ஆக்ஷன் நடக்குது. இடிச்சுட்டு போயிட்டா இருப்பான். அண்ணன் உள்ளதாண்டா இருக்காரு. அண்ணனை கூப்பிடுறா. அண்ணே அண்ணன் கூப்பிட்றாருண்ணே. டேய், நீ தான்டா அந்த பொண்ணை கொன்ன? சார், யார் சார்? நீ கத்தி எடு சார். சொல்ற ராஸ்கல், 12ஆம் தேதி காலையில நீ தான்டா அந்த பொண்ணை அடிச்சு கொன்ன? ஐயோ, நான் யாரையும் கொல்ல சார். என் கொலை சத்தியமா யாரையும் கொல்ல சார். நீ தான்டா அந்த மெக்கானிக் ஷெட்ல கார் எடுத்து வந்த? சொல்றா, உண்மையை சொல்லு. சார், யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க சார். என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு அவன் நாட்டுட்டு செத்துருவா சார். அது பச்சை கலர் கார் தானே? ஆமா சார். தேனாம்பேட் செகண்ட் உள்ள வேகமா வந்தல்ல? ஆமா சார். அங்க அந்த பொண்ணை நீ அடிக்கல? சத்தியமா நான் யாரையும் அடிக்கல சார். டேய், நீ போய் சொன்னா உன் கழுத்த அரு சார், கழுத்தாரு. நான் சொல்றத முழுசா கேட்டாரு சார்.